அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைக்கு ஏற்ப திருக்குர்ஆனை சில தொழுகைகளில் சப்தமாகவும் சில தொழுகைகளில் சப்தமில்லாமலும் ஓதினார்கள் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 774. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுபுஹு தொழுகை, மகரிபு தொழுகையின் முதல் 2 ரக்காத்துகள், இஷா தொழுகையின் முதல் 2 ரக்காத்துகள், ஜும்ஆ தொழுகை, மழை தொழுகை, கிரகண தொழுகை, பெருநாள் தொழுகை போன்ற தொழுகைகளில் திருக்குர்ஆனுடைய வசனங்களை சப்தமாகவும், லுஹர் மற்றும் அசர் தொழுகையிலும் மகரிபுடைய 3வது ரக்காத், இஷா தொழுகையின் 3 மற்றும் 4வது ரக்காத்துகளிலும் திருக்குர்ஆனை சப்தமில்லாமலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தொழுகை நடத்தினார்கள் என்பதை ஹதீஸுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதையே நாமும் பின்பற்றி நடைமுறைப்படுத்தி வருகிறோம். ஏன் இந்த வேறுபாடு என்ற கேள்விக்கு பலரும் பல வகையான விளக்கங்களை கூறி வருகிறார்கள். அந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அதாவது, அல்லாஹுவின் கட்டளைப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஓதினார்கள். இதை தவிர இந்த கேள்விக்கு வேறு எந்த பதிலும் இல்லை. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.